தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறப்பு பேருந்துகள் மூலம் பக்தர்கள் திருச்செந்தூரில் குவிந்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் முரளி கணேஷ் வழங்க கேட்கலாம். முரளி கணேஷ், பக்தர்களின் கூட்டம் எப்படி உள்ளது? விவரங்கள். மோனிஷா, திருச்செந்தூரை நோக்கி பக்தர்களின் கூட்டம் என்பது தற்போதுதான் அதிகரிக்க தொடங்கியிருக்கிறது. அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலினுடைய சூரசம்ஹாரம் இன்று மாலை வெகு விமரிசையாக நடக்க இருக்கிறது. இதில் பல லட்சம் பக்தர்கள் கலந்து கொள்வார்கள். இந்த நிலையில பக்தர்களின் வசதிக்காக தமிழகம் முழுவதும் இருந்து திருச்செந்தூர் வரக்கூடிய பக்தர்களின் வசதிக்காக 450க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் தமிழக அரசு சார்பில் இயக்கப்படுகிறது. இந்த வரக்கூடிய பக்தர்கள் எளிதாக கோயிலுக்கு செல்வதற்காக குறிப்பாக சென்னை, பாண்டிச்சேரி பகுதியில இருந்து திருச்செந்தூர் வரக்கூடிய பக்தர்கள் திருச்செந்தூர் அரசு தொழிற்பயிற்சி மையத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய தற்காலிக பேருந்து நிலையத்திலையும், இதே மாதிரி திருநெல்வேலி, தென்காசி பகுதியில இருந்து திருச்செந்தூருக்கு வரக்கூடியவங்க திருச்செந்தூர்ல இருந்து திருநெல்வேலி சாலையில் அமைந்திருக்கக்கூடிய சபி ட்ரேடர்ஸ் அப்படிங்கிற பகுதியில் அமைத்திருக்கக்கூடிய தனியார் தற்காலிக பேருந்து நிலையத்திலையும் இறக்கி வரப்படுறாங்க. இதே மாதிரி கன்னியாகுமரி அந்த பகுதியில இருந்து வரக்கூடிய பக்தர்களுக்காகவும் அவங்களும் பரமன்குறிச்சி பகுதியில் இருக்கக்கூடிய FCA குடன் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தற்காலிக பேருந்து நிலையத்தில் இறக்கி விடப்படுறாங்க. இப்படி தற்காலிக பேருந்து நிலையத்தில் இறக்கி விடக்கூடிய அனைத்து பக்தர்களையும் அரசு சார்பில் இலவசமா பேருந்துகள்ல ஏற்றி கோயில்ல கொண்டு இறக்கி விடுறாங்க. மினி பேருந்துகள் இயக்கப்படுகிறது, அரசு பேருந்துகள் இயக்கப்படுகிறது, தனியார் பேருந்துகளும் இயக்கப்படுகிறது. இப்படி அனைத்து பக்தர்களையும் ஒரு பேருந்துல கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்டவர் தற்போது வரை பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க யாரும் கூட்ட நெரிசல சிக்காதபடி நேர இந்த பேருந்து மூலமா கோயில் பகுதியில் போய் இறக்கி விடுறாங்க. இப்படி பல்வேறு ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலவரப்படி பார்த்தா பேருந்து நிலையங்கள் பெரிய அளவுல பக்தர்கள் கூட்டமானது முட்டக்கூடிய அளவுல கூட்டம் என்பது சேரல. இன்னொரு 1 மணி நேரத்துல பக்தர்கள் கூட்டம் அதிக அளவு வரும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். மனிதா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முரளி கணேஷ்.